எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ இது தெரியாதவங்களுக்காக தான் குயிக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னன்னா இப்போ நம்ம காம்பவுண்ட் நவுன் சொல்லுவோம். ஸோ அந்த காம்பவுண்ட் நவுனில் ப்ளூரல் யூசேஜ் சம் பீப்புள் மே கெட் கன்ஃபியூஸ்டு. அது சம்டைம்ஸ் ராங்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் இது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்லா அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஒரு மேரேஜுக்கு அப்புறம் வந்து புது உறவுகளில் ஆங்கிலத்துலேருந்து இன்லான்னு சொல்லுவாங்க. மதர் இன்லா அப்படின்னா அந்த மதர் இன்லாவிலேயே அவங்க சிஸ்டர்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட அத்தையோட நிறையா ஆண்ட்லாம் நிறையா இருந்தாங்கன்னா, மதர் இன்லாவுக்கு மதர் இன் லாஸ்ன்னு சில பேர் எழுத பார்த்துருக்கேன். ஸோ அது ராங் யூசேஜ். இது நம்ம பிரின்சிபல் வேர்டு, இந்த காம்பவுண்டில் பிரின்சிபல் வேர்டுனா முதன்மையான வேர்டுனா மதர் இன் லா, ஐஃபனேட்டட் வேர்டு. சரிங்களா? அந்த காம்பவுண்ட்னா ஐஃபனேட்டட் வேர்டு சொல்லுவோம். மதர்ஸ் இன்லான்னு தான் யூஸ் பண்ணோம். சிஸ்டர் இன்லா அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அக்கா தங்கை. தமிழில் வந்து மைத்துனி, அண்ணி, அந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் இருக்கும். ஆங்கில உறவுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த உறவுகளில் சிஸ்டர்ஸ் இன்லா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சிஸ்டர் இன் லாஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிரின்சிபல் வேர்டு என்னென்னா சிஸ்டர். ஓகேங்களா? சிஸ்டர் இன்லா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இன்லா, பிரதர்ஸ் இன்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசர் பை, நம்ம சாலை ஓரங்கள் எழுதியிருப்பாங்க, சாலையோட கடந்து செல்வங்களா, பாசர் பை. அதுக்கு அந்த இடத்துல பாசர்ஸ் பைன்னு போடணும். சரிங்களா? பாசர்ஸ் பை. இதே மாதிரி மெய்டு சர்வன்ட்டு, மெய்டு ஐஃபனேட்டோட சர்வன்ட்டு. அப்போ அந்த இடத்துல சர்வன்ட்டு தான் மெயின். அப்போ வந்து மெய்டு சர்வன்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.